நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் வசனங்களை நம்ம தியானிப்போம். நம்ம விசுவாசித்து ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிட்டா தான் நம்ம இதெல்லாம் முழுமையாக அர்ப்பணிக்க முடியும். இந்த வேதத்தில் உள்ளதெல்லாம் படிச்சுட்டு அதை நம்ம தியானிச்சுட்டு அதை நடத்தி செல்றதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா நம்ம சொந்த பலத்தினால அதை நம்ம நடத்த முடியாது. தீர்மானம் எடுப்போம். முதல் வருஷத்தில் போய் நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, அதை கடைசி வரைக்கும் நடத்தவே மாட்டாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையிலும் தான் நடக்குது இல்லை? அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம முழுவதுமாக விசுவாசித்து ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் நடத்துறதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தில் உள்ள காரியங்கள்லாம் நமக்கு கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து நம்ம வெற்றியை சுதந்திரித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது கர்த்தரையே மேன்மை பாராட்டுங்கள். நம்ம ஆண்டவரை தான் நம்ம மேன்மை பாராட்டணும். நிறையா காரியங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். சாதாரணமாகவே நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி நிறைய படிச்சிருந்தாங்க, அதுதான் மேன்மை பாராட்டுவாங்க. நிறைய பெரிய வேலை பார்த்தாங்கன்னாக்கி அது மேன்மை பாராட்டுவாங்க. நிறைய சொத்து நிறைய பணங்கள் இருக்குதுன்னா அதை மேன்மை பாராட்டுவாங்க. நிறையா எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு வசதி எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன குறைச்சல். இந்த உலகத்தை பார்த்தோம்னாக்கி அந்த தான் மேன்மை பாராட்டுவாங்க. ஏன்னா உலகம் வேறு, ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது வேறு. அதனால் நம்ம மேன்மைப்படுத்துறது யார் அப்படிங்கிறத இன்றைக்கி தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். அப்படி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தியானித்து அப்படி உலகத்தை மேன்மை பாராட்டிக்கிட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் காரியங்களை மேன்மை பாராட்டினோம்னா இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து ஆண்டவரே உங்களை மாத்திரம் மேன்மை பாராட்டுறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். பவுல் அப்படி தான் அர்ப்பணித்தார். நாங்கள் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதையும் குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியான்ட்டார். நல்லா படித்தவர், நல்ல அறிவு உள்ளவர், நல்ல ஒரு வசதி உள்ளவர் தான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்காங்க. அர்ப்பணிக்கும் பொழுது தான் அற்புதத்தை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நல்லா வசனத்தை மாத்திரம் தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானித்து அதை நடத்தி செல்ல அதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வசனத்தின் மூலமாக. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் எதை குறித்தாவது இந்த உலகத்திலே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்போமானால் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், உண்மையே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நீ செய்கிற காரியங்களே மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் என்று உண்மையே மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்க எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரே உண்மை மேன்மை பாராட்டி நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவ ஆவியானவர் இந்த உதவி செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனத்தை தியானிப்பது மாத்திரமல்ல, ஆவியானவர் சொல்வதை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரே குறைகளை நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மிக்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே,
மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. உன்னை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் பலத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. நம்ம இன்னைக்கு கர்த்தரை மேன்மை பாராட்டுவோம். நம்ம கர்த்தரை மாத்திரம் தான் மேன்மை பாராட்டணும். என்ன நடந்தாலும், நம்மளை என்ன உயர்த்தினாலும், எவ்வளோ உயர்வில் போனாலும் சரி, எவ்வளவு நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மேன்மைப்படுத்தும் போது நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவது தாவீது சொன்னது நம்ம தியானிக்கலாம். தாவீது சொன்ன காரியங்கள் பாருங்கள். தாவீது செஞ்ச காரியங்களை நிறைய நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அவர் செஞ்ச மாதிரி அதனால தாவீது வம்சத்தில் ஆண்டவர் பிறந்தாரா, இல்லாட்டி தாவீது மைந்தனேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஏன்னா தாவீது அத்தனை காரியங்கள் செய்திருக்காரு, ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சுட்டே வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நம்ம இங்கே ராஜாவாக்குதார். சின்ன பையன்லேயே சாமுவேல் நம்ம படிச்சிங்கனாக்கி சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாகுன்னு சொல்லி சின்ன பையன்லேயே சொல்லிட்டார். ஆனால் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவர் எத்தனை காரியங்களை கடந்து வந்தாருங்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். பவுல் எழுதியிருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி இவரும் தாவீதை பற்றி நிறைய ராஜாக்கள் வந்தாலும் அவருடைய ராஜ்ய பாரத்தை படித்தோம்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து தான் எல்லா போருக்கும் போவார். ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுல அவர் முதலாவது இருந்தார். ஆலயம் கட்டது கூட பாருங்கள், இந்த இடத்துல அதுதான் வருது பாருங்கள். அவருடைய தேவனுடைய பெட்டியை ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போகும்போது இவர் பயப்படுறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப பயந்தவர். அதனால் ஒவ்வொரு இடத்துக்காக வச்சதெல்லாம் நீங்கள் 4ஆம் 2ஆம் படிக்கலாம்.
அந்த இடத்துல பெட்டியை கொண்டு வரும்போது இங்கே வந்து கூடாரங்க போட்டு இங்கே வந்து அவர் அந்த பெட்டியை கொண்டு வந்து தேவனுடைய பெட்டியை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவர் வந்து தீர்மானித்து ஜெபத்தோடு கூட கொண்டு வராது. கொண்டு வரும்போது நடக்க காரியங்கள் தான் இந்த 16வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் படிங்க. ஏன்னா ஆண்டவர் செஞ்ச எவ்வளவு காரியங்கள் செய்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு ஜெபிக்க போகிறோம், ஒரு பைபிளை ஒரு வசனம் படித்தோம்னா இன்றைக்கி முடிஞ்சுது, ஒரு செய்தி கேட்டால் முடிஞ்சுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி இல்லை. அவர் வந்து 3 வேளை ஜெபிச்சாருன்னு சொல்லி நம்ம படிக்கும் சங்கீதத்தில். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு இந்த தாவீது இந்த கூடாரத்துக்கு இந்த ஆண்டவருடைய பெட்டியை கொண்டு வரதுக்கு முன்னாடி தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்த உடனே என்னெல்லாம் செய்கிறாரு பாருங்கள். அவர் பலி செலுத்துறாரு, அவர் பாடுறதுக்கு எப்படி ஆட்களை விடுறாரு, நியமிக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூரா நீங்கள் படிக்கலாம். அவ்வளோ ஒரு காரியங்களை அவர் வந்து பாடி துதிக்கிறதுல ஆண்டவர். அவரை வந்து எப்பவுமே பாடல் இந்த வாத்தியம் வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக வாசிக்கிறதுனால அவர் நான் மட்டும் பாடுறதுன்னு சொல்லி வைக்கல, நிறைய பேரை பாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வைக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க முன்னாடி இந்த இடத்துல 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பரிசுத்த நாமத்தை அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். முன்னாடி வசனத்தில் இது எல்லாம் செஞ்சுருக்காரு, எத்தனை காரியங்கள் நமக்கு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத குறித்து நீங்கள் படிச்சுட்டு ஆண்டவர் சொல்றத பாடிட்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அப்படிங்காரு. அப்போ கர்த்தரை தேடி அவரை மேன்மைப்படுத்துறது தான் அவருக்கு பிரியமாக இருந்திருக்கு பாருங்கள். எத்தனையோ காரியங்கள் பாடல் ஆடலுக்கெல்லாம் செய்கிறாரு. செஞ்சுட்டு அவங்ககிட்ட சொல்கிற காரியத்தை பாருங்கள். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ந்திருக்கும். அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடி அவரை மேன்மைப்படுத்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே வந்து தோல்வி வந்தால் மாதிரி இருக்கும். ஆனாலும் தோல்வியிலையும் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவங்களா இருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அப்போ ஆண்டவரத்தில் நன்றி உணர்வோட அந்த தொடர்பு அவருக்கு இருக்குது. அவரையே நோக்கி உண்மையுடன் ஜெயிக்க அவர் தான் நமக்கு துணை செய்கிறாரு, நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை வந்து அவருக்கு இருந்தது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து எத்தனையோ போராட்டங்கள் வரும் பொழுது அவர் ஜெபித்து தான் அவர் வந்து கடந்து சென்று அவர் மேற்கொண்டார் பிசாசுகளெல்லாம். பிசாசு பிள்ளைகள் நிறைய பேர் அவருக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கெல்லாம் என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னம்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவருக்கு வந்து எல்லா உதவி செய்கிறதுனால தான் அவர் வந்து நிற்க முடியுது அப்படிங்கிறத தாவீது உணர்ந்திருந்தார். ஏன்னா யுத்தத்துக்கு போகும்பொழுதோ மற்ற எல்லா காரியத்துக்கும் அவர் தயார் பண்ணும் பொழுதோ அவர் வந்து சின்ன பையனில் அந்த கோலியாத்தை எப்படி தோல்வி அடைய வச்சு அவன் தலையை வெட்டுதான் பாருங்க. அதுலேருந்தே அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு, நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு பலம் தர முடியும், நம்ம சொந்த பலத்தினால அவர் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தங்கிட்ட போராட போனோம்னா யுத்தத்துக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யலை. இவர் 2 எப்பவும் கொண்டு போகிற இந்த கூழாங்கலை தான் கொண்டு போய் அவர் அடிக்கார். அப்போ ஆண்டவர் நம்முடைய கரத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு தான் நம்ம செய்யணுங்கிறத. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா தான் அதை செய்ய முடியும். நம்ம இல்லாமல் அவரே சொல்லுவார், நான் உன்னை கர்த்தரை தூசிக்க அவருடைய நாமத்தினால வர்றேங்கன்னு சொல்லுவார். அப்போ கோலியாத்து வந்து பெரிய காரியங்களை செய்கிறவனாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துறதுக்காண்டி போகும்பொழுது தான் அவர் ஜெயத்தை பெறுவார். அதை எனக்கு பார்த்ததுனால நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கற்றுத்தர காரியங்கள்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதுக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை செய்ய முடியுங்கிற ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கார் பார்த்தீங்களா தாவீது. அந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இப்போ சங்கீதம் 34:2 சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு 1வது வசனத்தில் சொல்லிட்டு எந்த நேரத்தில் சொல்றாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவீது அமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இப்போ துரத்தப்படும் பொழுது நம்ம பாடல் பாடுவோமா? நம்ம அப்பவும் அந்த 4ஆம் சொன்ன பாருங்க, அப்படி ஆண்டவருடைய மேன்மையை ஆண்டவர் தான் நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு அவர் மாத்திரம் தான் பாராட்டணும், அவர் மாத்திரம் தான் நம்ம முன்னாடி வச்சு நம்ம ஜெபிக்கணும், அவர் சொன்ன வழியில தான் போகணுங்கிற ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்ததுனால தாவீது வந்து அந்த காரியங்களை செஞ்சார் நம்ம பார்க்கோம். இங்கே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இப்போ ஆத்மா மேன்மை
பாராட்டணும்னாக்கி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். அவர் வந்து பாடி துதிச்சிட்டார் முதல்லன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாடும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நமக்கு ஒரு சந்தோஷம் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த சமூகத்தில் இருந்தீங்கன்னா தான் செய்ய முடியும். ஆவியானவரை அதான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் சொல்கிறது. ஆவியானவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த சந்தோஷமே நமக்கு கிடைக்கும். நமக்கு எவ்வளோ தோல்விகள் வருது, நம்ம சரீர வேதனைகள் வருது, எல்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்ம துதிக்கிறதுக்கோ நம்ம ஜெபிக்கிறதுக்கோ நமக்கு முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோடு கொடுத்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கார். அவர் உதவி செஞ்சால் மாத்திரம்தான் அதில் நம்ம துதியை செலுத்த முடியும். அப்போ இப்போ பாருங்கள், துரத்தப்பட்டு எல்லாத்துலேயும் வேஷம் மாதிரி போகிறாரு. வேஷம் மாதிரி போனால் எப்படின்னு பாருங்கள். நீங்கள் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போனோம்னாக்கி நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லி வேஷம் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸோ மற்ற எதையோ செஞ்சுட்டு நம்ம போகிறோம். பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே போய் துதிச்சு பாடுவோமா? நம்ம அப்படி துதிச்சு பாடின சங்கீதத்தை தான் அந்த இடத்துல அவர் வந்து கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, அந்த அதிகாரம் முழுசும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த துன்பத்துலேயும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாரு. ஆண்டவர் மாத்திரம்தான் நன்மை செஞ்சார். அப்படிங்கிறத ஆண்டவர் நன்மை செய்வார், நன்மை செய்யறதுக்கு அவரை தான் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி ஆத்துமா அப்படிங்காரு. ஆத்துமா மாத்திரம்தான் அவரை தான் நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறாரு. அந்த காரியத்தை செய்யும் பொழுது தான் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறத தாவீது அறிஞ்சு கொண்டதுனால அதை சொல்கிறத நம்ம பார்க்கும். நம்ம சங்கீதத்துலேயும் சரி, நாலாமத்துலேயும் சரி, அவர் யாரை மேன்மை பாராட்டுனா ஆண்டவர் தான் மேன்மை பாராட்டுறது. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் செய்வார், அவரை மாத்திரம்தான் மேன்மை பாராட்டணும். எங்கே வெற்றி அடைஞ்சாலும் சரி, உடனே வந்து பலிப்பீடம் கட்டி அவருக்கு பலி செலுத்துறது, அந்த மாதிரி இந்த நாலாமத்தில் நான் சொன்ன இடத்துலையும் அப்படி தான். அவர் பெட்டியை கொண்டு வந்தோடனே அந்த பலி செலுத்துறது முதலாவது வரும். அப்போ ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது. நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் சரி, என்ன காரியம் நமக்கு நடந்தாலும் சரி, அதை வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர் வந்து எல்லாரும் வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அம்மா என்னன்னு தெரியல, நான் வந்து ஒரு 4 சேர் போன வாரம் நான் வந்து வாங்கினேன். என் பையன் வாங்கிட்டு வந்தான். உடனே அந்த சேரை நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த சேரை வாங்கறதுக்கு எனக்கு உதவி செஞ்சேன், நன்றி அப்படின்னு சொன்னேன். என் பையன் பேசாமல் போயிட்டான். நான் வந்து எங்கள் டீச்சர்னோடனே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீ ஒரு 4 சேர் வாங்கினேன், அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சேர் வாங்குறதுக்குலாம் என்ன நன்றி சொல்கிறீங்க? ஏதோ ஒரு பெரிய காரியம், ஒரு வீடு கட்டியிருந்தீங்கன்னா, ஒரு கார் வாங்குனீங்கன்னா நன்றி சொன்னால் பரவாயில்ல. ஒரு சேர் வாங்கினதுக்கு போய் ஏன் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா, இது சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அது சரின்னு நான் ஜெபம் பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு வந்து மேன்மை பாராட்டுறதுன்னா பெரிய காரியம் நடந்தால் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, நம்ம நடந்து போகும்போது ஒரு கல் தடுக்குனாலே என்ன ஆயிடுது, கீழே விழுந்துருவோம். ஆனால் அந்த கல்லுலேருந்து நம்மளை வந்து ஆண்டவர் வந்து தூக்கி விடுதாருனாக்கி அப்போது அது ஒரு பெரிய காரியம் தானே. அப்போ சின்ன காரியமும் பெரிய காரியம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரை எப்பவும் மேன்மை பாராட்டணும். எது கிடைச்சாலும் சரி, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலோ ஒரு என்ன பொருளை வாங்கினாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நான் அந்த மாதிரி நடப்பேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் அது நல்லது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போதோ, நம்ம அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுதோ அதில் வந்து நிறைய காரியங்கள் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருளுக்காண்டி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் வாங்க தந்த ஒரு கிருபைக்காண்டி உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மேன்மை பாராட்டும் போது அதனால் பெரிய காரியங்கள் நம்ம ஆண்டவர் செய்வார். அதனால் சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும் பொழுதும் நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஒரு பைபிள் வாங்குகிறோம், அதுக்கே நமக்கு ஒரு பைபிள் இல்லாமல், வாங்கிறதுக்கு வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்கும்போது, பைபிள் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு வசதி நமக்கு கிடைக்கி உடனே வாங்குறோம்னாக்கி அதுக்காக நன்றி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நன்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரை மேன்மை பாராட்டும் பொழுது அவர் நம்ம இன்னும் மேன்மைப்படுத்தி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அதை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்கும். அப்படி தாவீதை வந்து மேன்மை பாராட்டினார். கடைசி வரை ஆண்டவர் நடத்தினார். தாவீது எந்த இடத்துலையும் தோல்வி அடையவே இல்லாதபடி நடத்தி சென்றார். அதுபோல் நம்மளையும் வாழ்க்கையில் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நடத்தி செல்வார். அதனால் அதை மேன்மையை நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஜெயிக்கணும். அடுத்தது என்ன, தாவீதை சொல்லிட்டேன். பவுல் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். பவுல் பற்றி எழுதும்போது 1 கொரிந்தியர் 1:30 பார்த்தீங்கன்னாக்கி அவர் சொல்கிறார், அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வசனத்தை வாசி எல்லாம் பண்ணாலும் சரி, நம்ம மேன்மை பாராட்டுறது ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நான் தான் இதை செஞ்சேன்,
நான் ஜெபிச்சதுனால தான் சுகம் கிடச்சிது, நான் சொல்லி கொடுத்ததுனால தான் இவங்க படிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது ஒரு தவறான காரியம். நாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி, ஒரு ஆசாரியர் இருக்கார் இன்றைக்கி. அவங்க வந்து அதை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான். இப்போ டீச்சர் சொல்லிக் கொடுக்காங்க இன்றைக்கி, அவங்க வந்து அவங்கள கொடுத்து மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு வந்து அந்த 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 காரியத்தை வந்து ஆண்டவர் படிக்கிறதுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுக்குறதே என்னதுன்னா, மற்ற பிள்ளைங்களுக்கு, அதாவது ஸ்கூலில் வர பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்து, அவங்கள பாடத்தை நல்லா கற்றுக் கொடுத்து, அவங்க நல்லா தேறி வந்து அவங்க நல்லா படிப்பில் நல்லா மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்லிக் கொடுக்காங்க. அவங்க வந்து இந்த படித்ததெல்லாம் பற்றி மறைச்சி வச்சுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்காம இருந்தாங்கன்னாக்கி பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க? எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதுக்காக படிக்கிறது இல்லை. ஆண்டவரை டீச்சராக மாற்றுறதுலாம் எதுக்கு? ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைங்கள்லாம் சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோட டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்கன்னாக்கி இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து நல்லா ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கேன். அதுதான் நடக்கிறதும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கி ஆசாரியனுக்கு நம்ம படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க வந்து பாருங்கள் சொல்லும் பொழுது, ஆழமாக சொல்லும் பொழுது, நம்ம அந்த வேத வசனத்தில் உள்ள மேலான படிச்சுக்கிட்டு இருப்போம். அதில் வந்து படிக்கும்பொழுது ஐயோ இவ்வளோ ஆண்டவர் செஞ்சுருக்காரா, அப்போ நம்மளுக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகமாக வரும். அப்போ வசனத்தை தியானித்தாலும் சரி, பாடங்களை படித்தாலும் சரி, உலக காரியத்தில் எல்லாமே பாருங்கள் கற்றுக் கொடுக்குறவங்களாக இருக்கணும். கற்றுக் கொடுக்கறது மாத்திரமில்லை, அதை கற்றுக்கொள்கிறத ஆண்டவர்கிட்ட அந்த பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அதை மகிமைப்படுத்தணும். இப்போ நிறைய மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா ஆண்டவருக்கு நல்லா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு படிக்கிறதுக்கு ஞானம் தந்தீங்க, டீச்சர்ஸ் சொல்லி தந்தாலும் அந்த பாடத்தை நான் எழுதுறதுக்கு எனக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு எனக்கு எனக்கு உதவி செஞ்சீங்களே, உங்களை நான் மேன்மை பாராட்டுறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தான் மேன்மை பாராட்டணும். யாரையும் உடனே போய் டீச்சர் நீங்கள் சொல்லி தந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி டீச்சரை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து முழுமையாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி நீங்கள் ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஒரு வேலை கிடைச்சாலோ, ஒரு திருமணம் நடந்தாலோ, உங்கள் பிள்ளைங்க பிறந்தாலோ, பிள்ளைகளையும் கொடுக்குறதுலாம் யார்? ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் பிள்ளைங்களை தர்றாங்க. அந்த இதில் வளர்க்குறதுக்கு ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது மேன்மை பாராட்டுறதில்ல. அதை நீங்கள் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யணும். இயேசுக்கு உட்பட்டிருக்கள், ஆண்டவருக்கு உட்பட்டிருக்கு எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவன் பாருங்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அவர் தான் நமக்கு பரிசுத்தத்தை மீட்பு எல்லாத்தையும் தந்திருக்காரு. அவர் தான் மேன்மை பாராட்டணும். நம்ம இங்கே எழுதியிருக்கபடி எல்லாத்தையும் நம்ம மேன்மை பாராட்டணும், வேறு யாரையோ மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி இவர் வந்து படித்து நல்லா இருந்தவர் தான். ஆனால் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், ஆண்டவர்கிட்ட வந்து ஞானத்தை பெற்றிருக்கோம், பரிசுத்தத்தை பெற்றிருக்கோம், மீட்பை பெற்றிருக்கோம். இதெல்லாம் தந்தது யார்? கிறிஸ்துவ தான். ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அவரோட நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த காலமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷமானாலும் சரி, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லி நடத்துகிறவராக இருக்கார். அப்போ கடைசி வரை நடத்துகிற தேவனுடைய கரத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த காரியத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஒழிய வேண்டாத காரியங்களில் நம்ம மேன்மை பாராட்டாது இருக்க ஆண்டவர்கிட்ட உதவி செய்ய சொல்லி இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நடத்தல செய்வார். அடுத்து கலாத்தியர் நீங்கள் எடுத்திங்கன்னா, கலாத்தியர் 6:14 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி அதுலேயும் பவுல் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டி இருப்பேனாக, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. சிலுவையில் அறையப்பட்டதை பற்றி சொல்கிறாரு. அப்போது நம்ம மாம்ச சிந்தை அதெல்லாம் சிலுவையில் அறையப்படணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்முடைய சிந்தனை வந்து எப்படி இருக்குதோ, நம்ம சிந்தனை யோசனை பண்ணோம். நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், அதனால் இவ்வளோ சம்பளம் வாங்கிடலாம், இவ்வளோ சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சிந்தனை வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை எப்படி பயன்படுத்த போகிறாரு, எந்த ஊரில் கொண்டு போய் பயன்படுத்த போகிறாரு, எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வந்து வைக்க போகிறாரு, எப்படி நடத்துறதுக்கு ஆண்டவருடைய சித்தம் இருக்குதுன்னா அந்த சித்தத்தை தேடி நம்ம ஓடுவோம். அப்படி உலக காரியங்கள்லையும் ஆவிக்குரிய காரியங்கள்லையும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதனால் ஆண்டவர் உலகத்தை எல்லாம் நம்ம வெறுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும்னா வசனத்தை ரொம்ப தியானிக்கணும், ஆண்டவருடைய ஆவியான உதவி செய்கிற காரியங்களை செய்யணும். நான் சொன்ன மாதிரி எந்த இதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த உலகம் நிறையா நமக்கு மதிப்பை கொடுக்கும், நிறையா கருத்துக்கள், நிறைய கௌரவங்கள், நிறையா
காரியங்கள் நாகரிகமாக இருக்காங்க, வாழ்க்கையில் நிறையா ட்ரெஸ் ஆனாலும் மற்ற எல்லா காரியங்கள்லையும் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே நிறைய வேத வசனம் நமக்கு சொல்லுது. அதை நம்ம செய்யணும். அப்போது இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த உலக ஏதோ நம்மளை மதிக்கணும், நமக்கு என்னமோ கௌரவத்தை கொடுக்கணும், நமக்கு என்னமோ வாழ்க்கையில் பெரிய ஏதோ பேரும் புகழமாக வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக போன வாரம் நினைக்கிறேன், ஒரு தம்பி ஊழியம் பண்ணுற தம்பி ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கும்போது ஒரு சால்வை போட்டாங்க. அந்த சால்வை வந்து ஒரு வேண்டான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சால்வை வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது தான். நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவங்களா இருந்தோம்னாக்கி நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செஞ்சாலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அது நம்ம ரொம்ப முக்கியமாக அதை வந்து பயன்படுத்தி அதை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அதே மாதிரி அந்த அந்த பொண்ணும் பார்த்திங்கனாக்கி பாடல் பாடும்போது பாடல் சரியாக வரலன்னா பாட மாட்டாங்க. பாடாமல் தம்பி பாடுற பையங்களை பாட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சும்மா மைக் இல்லாமல் பாடுதாங்க. எனக்கு அந்த ஊழியத்தில் பிடிச்சது அந்த தம்பியும் அந்த தங்கச்சியும் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிறாங்க பார்த்திங்களா. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கனாக்கி நிறைய உலக காரியங்களில் நம்ம ஏதோ செய்கிறாங்க, ஒரு பூவை தருவாங்க, ஒரு சால்வை போட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் வந்து இதை சொல்கிறேன். நிறைய வாழ்க்கையில் அதை நடத்துகிறாங்க. நடக்கும்போது நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம உலகத்தை மேன்மைப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்ய முடியும். அதை மாலை போட்டாலோ ஒரு சால்வை போட்டாலோ உடனே கை தட்டுவாங்க. அது யாருக்கு? நமக்கு தான். அப்படி கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணும்போது ஆண்டவரை கனப்படுத்துகிறவங்களா இருந்தோம்னா அந்த இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும், ஜெபித்தோடு கூட போகணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும், பாடணும். அந்த ஆசீர்வாதம், அந்த கொடுக்குற தாளந்து எல்லாமே வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதாகவே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நம்முடைய பேரை புகழ்வையோ நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம எந்த நாட்கள்லையும் ஊழிய பாதையில் போகும்பொழுது செய்யவே கூடாது. அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. அதனால் நீங்களும் அது செய்யுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் சிலுவையில் அந்த இதெல்லாம் உதறி தள்ளிடணும். இந்த உலக காரியங்கள் எல்லாமே நமக்கு அது தேவையில்லாதது. அதை வந்து அந்த இதை நம்ம தேவையில்லை. ஆண்டவர் நம்மளை நான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம அதனால் சிலுவையில் எனக்காக ஜீவனை தந்தார்லாம், நமக்காக ஜீவனை தந்து நம்ம ரட்சித்து நம்மளை வந்து எல்லாவற்றிலும் மேன்மையாக நான் வைப்பேங்காரு. நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன், என்ன தேடுகிறேன் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு இருக்காரு. நான் என் பக்கத்தில் வா, என் பாதத்தில் வா, நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணிச்சிருந்தோம்னா இந்த உலக மேன்மைக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ சிலுவையில் அரைஞ்சிட்டோம்னாக்கி ஆண்டவருக்கு பங்குள்ள பிள்ளைங்களாம் நம்ம மாறிட்டோம்னாக்கி அவர் மகிமையில் நமக்கு பங்குண்டு, அவர் தான் நம்மளை எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னாக்கி நம்ம காரியங்கள் எல்லாமே ஜெயமாக முடிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு மேன்மை பாராட்டுறவராக இருக்கார். அவர் மேன்மை பாராட்டுறது அவரை மேன்மை பாராட்டுறது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். இந்த உலகத்தை நம்ம வந்து மேன்மைப்படுத்தி உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நல்ல நம்ம தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற காரியத்தை நான் என்று சொன்னாலே ஒரு பிரசங்கம் பண்ணாரு எப்பவுமே நான் சொல்லவே கூடாது. எப்பவும் நான் சொல்லக்கூடாது. எப்பவும் நீங்கன்னே சொல்லணும் அப்படிம்பாரு. அப்போ அந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க நிறையா. அப்படி நான் என்று சொல்கிறத நம்ம விட்டுட்டு ஆண்டோடைய காரியத்தில் எப்பொழுதும் அவரே நம்மளை எல்லாத்துக்கும் மேன்மை பாராட்டுகிற தேவனாக இருக்கார். அவர் தான் மேன்மைக்குரியவர்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்கள் செய்வார். பவுல் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. நான் சிலுவையில் அவர் அறையப்படும், என்னையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், நான் அவர் கூட அரைஞ்சிட்டேன், அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு வேறு என்னங்க இருக்குது? நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே அர்ப்பணித்த பிறகு நம்ம உலகத்துக்கு ஏற்ற வேஷமோ உலகத்துக்கு என்னமோ காட்டுறதையே நம்ம வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாதபடி நம்மளை வழிநடத்த ஆண்டவர் இன்னைக்கு உதேசிவார் இந்த வசனத்தின் மூலமானு சொல்லி நான் விசுவாசிக்கேன். விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். கடைசியாக சங்கீதம் 20:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இது நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவர் வந்து எப்பவுமே ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க ஒரு நாளும் கீழே விட மாட்டாங்க. அவங்க விழுந்தாலும் ஆண்டவர் வந்து தூக்கி விடுத ஆண்டவராக இருக்கார். அதனால் நம்ம எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஆண்டவரே மேன்மைப்படுத்தும்.
ஆனால் இங்கே மேன்மை பாராட்டுறது நம்ம என்னத்தை மேன்மை பாராட்டுறதுன்னு பாருங்கள். நான் முதல்ல சொன்னேன், அதனால் இந்த ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு 5 காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். செல்வத்தையும் சொத்துக்களையும் முதல்ல மேன்மை பாராட்டுறாங்க. அடுத்தது பட்டம், நமக்கு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி. அப்புறம் எனக்கு வீடு சொத்து அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அடுத்தது குடும்பம் சொந்தங்கள் அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அடுத்தது வருமானத்தை பற்றி. இதெல்லாம் நமக்கு இருக்குதுங்களா, இது இருந்ததுனாக்கி இதை இன்றைக்கி ஆண்டவர் தவிர்க்கிறதுக்கு நமக்கு உதவி செய்ய இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம தேவையில்லாத நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டு இருப்போம்னா இந்த மேன்மை பாராட்டுதலை விட்டு எடுத்து ஆண்டவரே சிலுவையில் எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரு ரட்சிப்பை தந்து எங்களை காப்பாற்றி எங்களை விடுவிச்சு வாழ்நாள் முழுசும் உங்களோட கூட இருக்கிறதுக்கு எங்களை நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எப்போவுமே உங்களையே குறித்து மேன்மை பாராட்டி இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்த பிள்ளைங்களாக நாங்கள் வாழறதுக்கு, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வாழ்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கோம். நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, எங்களை பரிசுத்த ஆவினாலும் வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்தில் உள்ளதை மேன்மை பாராட்டாதபடி நமக்கு சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி மேன்மையான சின்னம் அது சிலுவைன்னா ஒரு அவமான சின்னமாக இருந்தது. ஆண்டவர் அதில் மறித்து உயிர்த்ததுனால அது புனித சின்னமாக மாறிட்டு. ஆனால் அதில் மறித்த மாதிரியே போட்டிருக்காங்க, அப்படி இல்லை. அது வெறுமையான சிலுவை. ஆனால் ஆண்டவர் பரிசுத்தமான சிலுவை. அந்த சிலுவையை நம்ம பரிசுத்தமாக வச்சுருக்கோம். அந்த பரிசுத்தமாக இருக்கிறத அதை தான் நம்ம மேன்மை அதுதான் நமக்கு மேன்மை பாராட்டுகிற ஒரு இடம். அந்த இடத்த நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அந்த பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அவரை மேன்மைப்படுத்துவோம். எந்த காரியங்களானாலும் சரி அவரை மேன்மை பாராட்ட நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் மத்திய 28:20 பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கேங்கார். அப்புறம் நான் இருப்பேனோ இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம தான், ஆனால் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம்னா நம்ம அந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழுதமோ அது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஆமன்னு சொல்லிட்டாரு. அது அப்படியே நடக்குங்கார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா சிலுவையில் நம்ம அர்ப்பணிச்சிடணும். சிலுவை காரியங்களில் சிலுவையில் ஆண்டவரை நம்மளை மேன்மைப்படுத்துறதுலாம் நம்ம முதலிடத்துல வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது பிசாசு எத்தனை காரியங்களை செஞ்சாலும் சரி அந்த காரியங்கள்லேருந்து நமக்கு ஜெயத்தை தர்றதுக்கு ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கார். நல்ல வசனங்களை தியானிங்க. நாங்கள் அந்த மேன்மை பாராட்டுறது ஆண்டவரை குறித்து இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஜெயிப்போம். விசுவாசி அவனென்று பதரா, விசுவாசி அவனென்று பதரா, அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசி அவனென்று பதறான். ஆம் சுவாமி, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் உங்களையே மேன்மை பாராட்டி நாங்கள் வாழ்க்கையிலே முடிவு பரியும் சகல நாட்களும் எங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்து ஆமென் சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி எங்களை முடிக்க வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை தர, எங்களை மீட்டெடுக்க சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி எங்களை ஜீவனோடு வந்து ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவிக்கிறவரை எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறபடியா நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட தகப்பனை மாத்திரம் மேன்மை பாராட்டி இந்த உலகத்தை நாங்கள் வெறுத்து, இந்த உலகத்தை நாங்கள் ஆண்டவரே உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை உணர்ந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிற பிள்ளைகளா, உமக்கு மாற்றம் சாட்சிகளாய் இருக்க, உண்மையை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களோட வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ மாற்ற போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துகிற சுவாமி. எங்களுடைய பேரை அல்ல ஆண்டவரே, உம்முடைய பேரையே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும் உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படும் கிருபை செய்யுங்க. அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த தாவீதை போல, இந்த பவுலை போல ஆண்டவரே மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்து வண்ணத்தை போறக்காக நன்றி செலுத்துறப்பா. நீங்க அப்படியே நடத்தி செல்வீர் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க அற்புதத்தினால் நிறைத்து, அற்புத கரத்தினால் நிறைத்து நடத்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிற பிள்ளைகளை
ஆண்டவரே அனைத்து நடத்தி சென்று உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட இந்த மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகளை எழுப்பட்டும். அநேக பிள்ளைகள் எழும்பி இன்னும் அதிகமான பிள்ளைகள் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் எழும்ப தேவன் பயன்படுத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே அப்படியே நீ செய்து வண்ணத்த போறதுக்காக நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி சுவாமி. வசனத்தை உறுதிப்படுத்தி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கவும், உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாம் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவை சந்திங்க, ஒவ்வொருடைய நோயை சுகமாக்குங்க சுவாமி. ஒவ்வொருடைய தழும்புகளினால் ஆண்டவரை சுகமானம் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் பிள்ளைகளை தொடுங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை காண்கிற நாட்களாக நாட்கள் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய கண்களால், சொந்த கண்களால் பார்க்கத்தக்கதாய் நீங்க கிருபை பாராட்டுகிற தேவன் அப்படியே வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துறோம். தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. முழுவதுமாய் எங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இது என்னத்துடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். மறுபடியும் சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாம் செலுத்துறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.